கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனம் யாத்திராகமம் 14வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களை இந்த பார்வோனோட அடிமைத்தனத்திலேருந்து வெளியில் கொண்டு வரும்படி தான் ஆண்டவர் மோசையை அனுப்புகிறார். ஆனால் மோசையை அனுப்பி கூட பல தடவை எத்தனையோ அற்புதங்களை கர்த்தர் செய்கிறாரு. அப்போ கூட பார்வோனோட இருதயம் கடினப்பட்டு கொண்டே இருக்குது. அப்போ பார்வோன் பின்தொடர கடைசி வரைக்கும், பிள்ளைங்க சாகிற வரைக்கும், முதல் பிள்ளைங்கள்லாம் சாகிற வரைக்கும் நிறைய அற்புதங்களை தேவன் செய்கிறாரு. நிறைய காரியங்கள் செய்யும்போது கூட அவன் இருதயம் கடினப்பட்டு கொண்டே இருக்குது. அவன் அவ்வளோ சுலபமாக இஸ்ரேல் ஜனங்களை விடலை. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, பார்வோன் ஏன் இவ்வளவு கடினப்பட்டு நான் வச்சிருக்கேன்னு சொன்னால், ஏன் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் இருதயத்தை கடினப்படுத்திருக்கேன்னு சொன்னால், நான் தான் கர்த்தர்ன்னு சொல்லி எகிப்தில் இருக்கிற ஜனங்களாக அவங்க அறிந்து கொள்ளணும். அவங்க அறிந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு தான் அறிந்து கொண்ட அப்புறம் நான் பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தை நான் மகிமைப்படுவேன். நான் அதனால தான் பார்வோனுடைய இருதயத்தை நான் கடினப்படுத்தியிருக்கேன். அவன் சாதாரணமாக அனுப்பலை ஜனங்களை. அப்போ தாமதிக்க ஆண்டவர் ஒவ்வொரு அற்புதங்களை கர்த்தர் செஞ்சுக்கிட்டே வராரு. அப்போ இத்தனை அற்புதங்களுக்கு செய்யும் பொழுது அப்போ அங்கே இருக்கிற எகிப்து ஜனங்க எல்லாருக்குமே ஒரு பயம் வருது ஆண்டவர் மேலே. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், நான் பார்வோன் கூப்பிட்ட உடனே இவங்க அனுப்பிட்டு இருந்தாருன்னா பார்வோன்னு, அப்போ அந்த அளவுக்கு கர்த்தருடைய மகிமை அங்கே வெளியே தெரிஞ்சிருக்காது. ஆண்டருடைய வல்லமை வெளியில் தெரிஞ்சிருக்காது. அப்போ அவருடைய இருதயம் கடினப்படுத்த அடுத்தடுத்து கர்த்தர் ஒவ்வொரு அற்புதங்களை செய்ய அப்போ ஆண்டவர் யாருன்றதை அந்த எகிப்து ஜனங்க எல்லாருமே தெரிந்து கொள்கிறாங்க. ஒரு பயம் அவங்களுக்கு வருது. அதுதான் கர்த்தர் சொல்கிறாரு, பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் தான் இருதயத்தை கடினப்படுத்தியிருக்கேன். ஏன்னு சொன்னால், நான் தான் தெய்வம், நான் தான் கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிந்து கொள்ளணும். அவங்க மூலம் என் நாம மகிமைப்படணும்னு சொல்லி தான் நான் கடினப்படுத்தின பார்வோன் இருதயத்தைன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறேன். இந்த நாளில் கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் பின்தொடருது? எந்த காது நம்ம அடிமைப்பட்டு இருக்கிறோம்? அடிமைத்தனத்தில் இருக்கிற கடன்ற அந்த அடிமைத்தனத்தை வெளியே வர முடியல. வியாதி என்ற அடிமைத்தனத்திலிருந்து வெளியில் வர முடியல. பிரச்சனைகள், போராட்டங்கள், அவமானங்கள், நிந்தைகள்லேருந்து வெளியில் வர முடியல. ஏன் ஆண்டவரே தாமதமாயிட்டே இருக்கு? ஏன் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கல? தாமதம் ஆகிட்டே இருக்கு. நான் எத்தனை நாட்கள் ஆண்டவரை நான் பொறுமையாக இருப்பேன். அப்போ ஆண்டவர் கர்த்தர் நம்ம கூட இருக்கா என்பதை சுற்றி இருக்கிற ஜனங்களை அறிந்து கொள்ளும்படியா ஆண்டவர் கொஞ்சம் தாமதிக்கிறாரு. ஆனால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போகிற நன்மையை அவங்க பார்த்து அவருடைய ஆண்டுடைய நாமம் மையப்படும்படியே கர்த்தர் சாட்சி நிறுத்துவார். கர்த்தர் அவங்கள பாரு எவ்வளோ பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தாருன்னு சொல்லி பார்க்கிற ஜனங்களும் உங்களை குறித்து சொல்லும்படியாக தேவன் சில தாமதத்தை கர்த்தர் அனுமதிக்கிறார். அப்போ நம்ம ஏன் தாமதம் நம்ம நினைக்கிறோம், அந்த தாமதத்தில் கர்த்தர் நமக்கு ஒரு நன்மையை வச்சுருப்பார். அந்த தாமதத்தில் நம்ம சில காரியங்கள் கற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் வச்சுருப்பார். சில பாதையில் போனால் தான் நம்மளும் சில காரியங்கள் கற்றுக்கொள்வோம். எது சரி, எது செய்யணும், எது செய்யக்கூடாது. அப்போ நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சில சுபாவங்கள் மாறுபடியாக தாமதிக்கலாம். அப்போ அவர் தாமதிக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் தாமதம் வருதே, அவர் அற்புதத்தை செய்ய முடியாதான், அவரோட நாமம் மையப்பட முடியாதான் நம்முடைய வாழ்க்கையில் தாமதம். அப்போ நான் தான் கர்த்தர்ன்னு சொல்கிறத சுற்றி இருக்க ஜனங்கள்லாம் பார்க்கணும். அதனால் சில தாமதம். ஏற்ற நேரத்தில் எல்லாரும் ஆச்சரியப்படும்படியாக நான் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வேன் நான் சொல்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்க ஆண்டவர் எகிப்திலேருந்து கொண்டு வரும்போது எவ்வளோ அற்புதம். எல்லாருமே பயப்படுறாங்க. அந்த தெய்வத்துக்கு முன்னாடி நம்ம நிற்க முடியாது.
எல்லா ஜனங்கள், சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்களும் பயப்படுறாங்க. கர்த்தர் தான் தெய்வம் என்பதை சுற்றில் இருக்கிற ஜனங்கள்லாம் அறிந்து கொள்கிறாங்க. தாமதமான நாள் தான், பார்வோன் இறுதி கடினப்பட்ட நாள் தான். நம்முடைய வாழ்க்கையில் கடினமான பாதையில் கடந்து போயிடலாம். அந்த கடினமான பாதை கர்த்தர் யார் என்பதை நிரூபிக்க, அந்த கடினமான பாதையிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவித்து கர்த்தர் தான் தெய்வம் என்பதை மற்றவங்க அறிந்து கொள்ளும்படியா ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை தேவன் செய்வார். இதனால் கூட இந்த வார்த்தை கேட்குற யாருமே நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. தாமதம் உங்கள் நன்மைக்காக தான். நிச்சயமாக கர்த்தர் வாழ்க்கையில் தேவன் அற்புதத்தை செய்து அவருடைய நாம மையப்படும்படி அற்புதத்தை செய்து நான் பெரிய காரில் செய்வேன். ஜெபிக்கலாமா? துதிகள் மத்திய வாசம் சார் நல்ல தகப்பனே, இயேசு நாமத்தில் சமூகத்தில் வருகிறோம். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலே ஆண்டவரே அப்பா, எந்தெந்த பாதையில் அவங்க கடந்து போகிறாங்களோ, எந்தெந்த அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்களோ எல்லாவற்றையும் இந்த கத்தை விடுதலை கொடுத்து ஆண்டவரே நீர் தான் தெய்வம் என்பதையும் சுற்றி இருக்கிற ஜனங்கள் பார்க்கும்படி அற்புதத்தை செய்து உங்கள் நாமத்தை மையப்படுத்தும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.